7 மணிக்கு வெயிட் பண்ண முடியாது. என் வீட்டை எல்லாம் காலி பண்ணுங்க. நான் 7 மணிக்கு வந்து தரேன். உங்க வீடு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க வீட்ல வந்து இருங்க. அவ யாரு உங்களுக்கு பதிலா பேசுறது? உங்களுக்கு வாய் பவுலினா? உங்களுக்கு வாய் இல்லையா? என்னடா இருந்தாலும் நாளைக்கு வந்து சாயங்காலம் உனக்கு 7 மணி வரைக்கும் நான் வக்கீலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு பஸ் இருக்காது, நான் போகணும். 7 மணி வரைக்கும் நான் இங்க எங்க உட்கார்றதுக்கு? செயின் தரேன் வீடியோல இப்பயே சொல்லிட்டீங்க, அன்னைக்கு சொல்லிட்டீங்க. நீங்க செயினை கொடுத்தீங்கன்னா நான் வாட்டுக்கு போயிடுவேன். செயினை நீ வாங்கிக்க. அப்ப மேல 7 மணிக்கு வந்து வாங்கிக்கேன்னு 7 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கையில அவங்க ஸ்டேஷனோட செயின்ல உட்கார்ந்துருக்காங்க. செயினை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பாங்க? நீங்க இஷ்டத்துக்கு வீட்டை பூட்டிட்டு நான் வர மாட்டேன் நீங்க பவுடாலா பேசுனீங்கன்னா அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? எல்லாரும் உங்களுக்கு வச்ச வேலைக்காரவங்களா? நீங்க ஒரு ஆளுக்கு அடிமையா இருங்க, நாங்களா இருக்கணும்னு என்ன தேவை இருக்கு? பவுலின் தேவடியா முண்டை, ஓடி போட்ட முண்டை, அங்க பழனியை பெக்மான்ஸை ஓத்த முண்டை, அவள்கிட்ட நீங்க இருங்க, நான் ஏன் இருக்கணும்? நீங்க செயினை கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அவ யார் சொல்றதுக்கு? அந்த உள்ள இருக்கிற பொட்டை இருக்கான்ல அவன் யாரு? தேவடியாமா அவன் யாரு? சொல்லி போய் அதான் நீங்களே குடுன்னு கேட்டா அவ கொடுக்க மாட்டா. அவ கண்ட்ரோல்ல இருக்கீங்களா? உங்களை பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்களா? நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை யாரும் நாங்க பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்களா? நீ வாங்கிட்டு திரும்ப பிரச்சனை பண்ண? நான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வாங்கிட்டேன்னா நான் பாட்டுக்கு பஸ் ஏறி நான் போயிடுறேன். இந்த வாக்குமூலம் கொடுத்துட்டேன், நான் ரெக்கார்ட் இருக்கு, நான் சொன்னதுக்கு போய்கிட்டே இருப்பேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் உங்களுக்கு பண்ண மாட்டேன். திருப்பி சொல்றேன், நீங்க இப்ப போன் அடிச்சீங்கன்னா நான் செயினை வாங்கிட்டு நான் போயிடுவேன். திரும்ப வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன். வீடியோ ரெக்கார்ட் வச்சிருக்கீங்கல்ல, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது ரெக்கார்ட். வீட்டை விட்டு வெளிய போறேன்னா ரெக்கார்ட் நான் எங்க போறது? அதான் தேவடியா முண்டை எடுக்கறால ரெக்கார்ட். நான் வர மாட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லி இந்த வந்துட்டா அப்படின்னு. அத நீ போய் வாங்கிட்டு போன்னு சொல்றல. நீங்க சொன்னாதான் அவங்க கொடுப்பாங்களாம். நீங்க ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுவீங்களாம். ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காங்க, செயின் போலீஸ்ட்ட இருக்கு. இப்ப நீங்க சொன்னாதான் அவங்க தருவாங்க. உங்களால வர முடியலன்னா ஃபோன் பண்ணி ஏமா செயின் யார் கையில இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. இவங்க அங்க இருக்காங்க, அவங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. செயினை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க போலீஸ்ட்ட. நீங்க கொடுக்க சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க. செயினை நான் அவங்ககிட்ட நான் போலீஸ் மூலமா கொடுக்கலையே. உங்க கையில இருந்தா அவங்க வாங்குனாங்க. அப்ப நீங்க ஸ்டேஷன் வர மாட்டீங்கல்ல, அவங்க அடகு வச்சாங்களா அவங்க செயினை வாங்கி? நான் தான் என்னுடைய உனக்கு செலவு செய்யறதுக்கு தான் அந்த செயினை வச்சேன். எவ்வளவுக்கு வச்சீங்க? எவ்வளவுக்கு வச்சீங்க? 3 லட்சத்துக்கு வச்சேன். 3 லட்சத்துக்கு என்ன செலவு பண்ணீங்க? வாங்க. செலவு பண்ணல, நீ பண்ணதுக்குலாம் நான் 3 லட்சத்துக்கு நீங்க வக்கீலுக்கு 30,000 கொடுத்திருக்கீங்க. அப்ப மீதி 2.5 லட்சம் எங்க போச்சு? 3 லட்சத்துக்கு வைக்கணும்னு என்ன தேவை இருக்கு? பேங்க் பேலன்ஸ் 55,000 ரூபாய் எடுத்திருக்கீங்க. 55,000 ரூபாய் கையில இருக்கிறப்ப 3 லட்சத்துக்கு செயினை யார் பேங்க் பணம் பூரா நீ தான எடுத்தீங்க. 55,000 நீங்க இருங்க. ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன், சிசிடி கேமரா போய் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன். இங்க வீட்ல உள்ளவங்க தான் பணம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. 55,000 கையில எடுத்துட்டீங்க. அப்ப 3 லட்சத்துக்கு செயினை கொண்டு போய் அடகு வச்சது யாரு? நீங்க வைக்கலன்னா 3 லட்சத்துக்கு யார் அடகு வச்சது? யார் அடகு வச்சது? 3 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு நீங்க அடகு வைக்கல, உங்களால நடக்க முடியாது, வெளியே போக முடியாது. அப்ப 3 லட்சத்துக்கு அடகு வச்சது யாரு? அப்படினாலும் 30,000 தான் லாயர் கொடுத்துருக்கீங்க. மீதி 2.5 லட்சம் எங்க போச்சு? 2.5 லட்சம் எங்க போச்சு? சொல்லுங்க கணக்கு. யார் ஏமாத்தினா உங்களை? இப்ப 3 லட்சத்துக்கு நீங்க அடகு வச்சிருக்கீங்க. கையில பேலன்ஸ் 55,000 ரூபாய் இருக்கிறப்ப எதுக்கு நீங்க அடகு வைக்கணும்? என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? 3 லட்சம் உங்களுக்கு திடீர்னு செலவு என்ன? வக்கீலுக்கு 3 லட்சம் செலவு. யார் கொடுத்தீங்க? வக்கீலுக்கு 3 லட்சம் கொடுத்தீங்களாமா? அவர் 30,000 தாமா வாங்கியிருக்காரு. 3 லட்சம் யார் கொடுத்தீங்க நீங்க? அது தெரியாம இந்த 2 கேனை வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. 3 லட்சம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியாம. அன்னைக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நான் போயிருப்பேன்ல, தானே சொன்னேன். அப்படி எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அடகு வச்சீங்கன்னா டீடைலா சொல்லவே இல்லை. அன்னைக்கு நான் எங்க கொடுத்தேன்? 3 லட்சம் நீங்க அடகு வச்ச நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க யார் அடகு வச்சது? 3 லட்சத்துக்கு யார் அடகு வச்சது? கொடுத்து தான் அடகு வச்சேன். யார்கிட்ட கொடுத்து அடகு வச்சீங்க? மேல் வீட்டுக்காரர் தான். மேல் வீட்டுக்காரங்க கொண்டு போய் 3 லட்சம் வச்சாங்க. வச்சுதானே இப்போ உனக்கு அவங்க இப்போ வந்து நிக்கிறாங்க. என்கிட்ட என்ன ஏமா? அன்னைக்கு என் கையில 32,000 ரூபாய் தாமா கொடுத்தீங்க.
அது எவ்வளவு தெரியுமா? பேங்க்ல உள்ள மிச்ச அமௌண்ட் 55,000த்துல 32,000 என்கிட்ட கொடுத்தீங்க. அந்த பணம் பூரா நீ தானே எடுத்துக்கிட்டு இருந்த. பொய் 32,000 தான் என் கை கொடுத்தீங்க. மீதி 2.5 லட்சம் எங்க? 3 லட்சத்துக்கு அடமானம் வச்சீங்க செயினை. அப்ப 2.5 லட்சம் எங்க? அங்கங்க கொடுத்தது. ஏம்மா எங்க கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, கணக்கு சொல்லுங்க. எங்கெங்க கொடுத்தீங்க? யார் சொல்ல சொன்னாங்க? எங்கெங்க கொடுத்தீங்கன்னு யார் சொல்ல சொன்னா? எங்கெங்க கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, கணக்கு சொல்லுங்க. நாளைக்கே கணக்கு கேட்டேன்ல. என் செல்போனை தான் நான் அவகிட்ட போன் அந்த செயினை கொடுத்துரு அவகிட்ட. நீ போய் வாங்கிட்டு போ, நான் கொடுக்க சொன்னேன்னு வாங்கிட்டு போ. சரி வாங்கிட்டு போறேன். இப்ப கணக்கு சொல்லுங்க. 3 லட்சத்துக்கு எங்க கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க? எல்லாத்தையும் என் தலையில கட்டி விட்டா 4 லட்சம் வச்சு அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு நாதான்னு 3 லட்சம் நீங்க யாருக்கும் வாரி வள்ளலு ஒருத்தவங்களுக்கு அடமானம் வச்சு நீங்க செயினை கொடுத்துட்டீங்க. அவங்க நல்லவங்க மாதிரி திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது உங்க பஞ்சாயத்து, எனக்கு தேவையில்லை. எனக்கு செயினை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். செயின் தானே உனக்கு முக்கியம். ஆமா, யார் யாருக்கும் அடமானம் வைக்க கொடுக்குறீங்கல்ல. அப்ப நான் வெளியே போறோம், வீட்டை விட்டு வெளியே போறோம்னா நான் எங்க போறது, யார் வீட்டுல போயிருக்கிறது? நான் வீடு பிடிக்கிறதுனாலும் 3 லட்சம் 4 லட்சம் ஒத்திக்கி கேட்கறாங்க. வாடகைக்கு அட்வான்ஸ்க்கு நான் என்ன பண்றது? என்னோட சோர்ஸ்க்காக தானே நான் கேட்டேன். இப்ப நீ அதை வாங்கிட்டு திரும்ப அங்க தானே நான் வாங்கிட்டு நான் வர மாட்டேன்னு திருப்பி எனக்கு என்ன இங்க இருக்கு? நான் வீட்டை பிடிச்சி நான் போய் இருந்துக்குவேன். நான் ஹாஸ்டல்ல கஞ்சி தண்ணி குடிக்கணும்னு எனக்கு என்ன தேவை இருக்கு? வீட்டையும் எழுதி வாங்கிட்ட. ஏமா கொஞ்சமா புரிஞ்சு பேசுங்கம்மா. நான் உங்களை எந்த தொந்தரவும் நான் வீடு என் பேர்ல இருக்குமா. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க இருந்துக்காங்க. நான் திரும்பி வரவே மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த செயினை தரேன்னு சொன்னீங்க. நான் வீடு காசு கொடுத்து வாங்கினது யாரு? நீங்க தான் வாங்குனீங்க. நான் தான் வாங்கினேன். நான் இல்ல, என் பேர்ல தானே இருக்கணும். உங்க பேர்ல தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? சின்னராஜே நீ அவ்வளவுதான் பார்க்க மாட்டான், கண் ஆபரேஷன் பண்ணதோட போட்டுட்டு போயிட்டான், நீ தான் பாக்குற, நீ தான் செய்யறேன்னு சொல்லி அந்த 2 செயினை எனக்கு கொடுத்தீங்க. நீங்க தான் எனக்கு கரைய பத்திரம் போட்டு கொடுத்தீங்க. சாட்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல, சாட்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாட்சிக்கு நீங்க கேஸ் போடுங்க. அன்னைக்கு நான் சாட்சியாளெல்லாம் கூட்டிட்டு வரேன். என்னால ப்ரூவ் பண்ணணும். நான் இவ்வளவு தைரியமா ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க, நான் பேசுறேன்னா எனக்கு தில்லு இருக்கு, நான் பேசுறேன், நான் தப்பு செய்யல. கரைய பத்திரம் நீங்க போட்டு கொடுத்தீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? உங்கள்ட்ட விருப்பப்பட்டு உங்கள்ட்ட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கையெழுத்து போட்டது எல்லாமே ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. சரியா? நான் ஏமாத்தி வாங்கினா கடவுள் எனக்கு கொடுப்பாரு. ஏமாந்தது நான் தான், நீ ஏமாறல. சரி, நீ விவரமா தான் இருக்க. சரி, 30 கொடுத்தீங்கல. அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அந்த பணம் எல்லாம் எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்து யார் கையில கொடுத்தோம்? உங்க கையில தான அந்த பொருளை கொடுத்துச்சு. நேரா வீட்டுக்கு அங்க போனே. டைரக்டா எப்படி அங்க போக முடியும்? இல்ல நம்ம சொந்தக்காரா வாங்கம்மா, உடனே உங்களுக்கு பத்திரம் போட்டு வச்சிருக்கேன், கைது போட்டுட்டு போயிருங்கன்னு. ஏமா உங்களை காப்பாத்து பண்ணணும்னு அடுத்தவங்களை எப்படிமா மாத்தி விடுறீங்க? எப்படியோ வாங்கிட்டு போய் பத்திரம் இந்த 3 லட்சத்தை அடமானம் வச்சு மேல் வீட்டுக்காரவங்களை மாட்டி விட்டீங்க. எப்பயுமே அப்படி செல்ஃபிஷா இருக்காங்க. உங்களுக்கு அடுத்தவங்களை மாட்டி விடாதீங்க. சரிங்களா? அப்படி நான் உங்களை ஏமாத்தி வாங்கினா நீங்க ப்ரூவ் பண்ணிக்கங்க. எனக்கு பிரச்சனை, நான் பயப்படவே இல்லை. நான் ஏமாத்தி வாங்கினாதான் நான் பயப்படணும். ஏமாற சாட்சிக்கு தெரியும். அத்தனை பேர் சாட்சிய முன்னாடி தான் நீங்க கையெழுத்து போட்டீங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேஸ் போட்டா நான் பாத்துக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஏமாத்த கிடையாது, உங்க விருப்பம் இல்லாம நான் வாங்க கிடையாது. சரிங்களா? இப்ப நீங்க இன்னொருத்திக்கு அடிமையா இருக்கீங்க. என்னுடைய விருப்பத்துல இந்த லட்சத்தை வாங்கியிருக்கேன். ஆமா ஆமா, ஆண்டவனுக்கு தெரியும். ஆண்டவனுக்கு தெரியும். இந்த பாத்துட்டு இருக்காருல அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்க இப்ப எப்படி போய் பேசுறீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். நான் பொய்யே பேசலமா. எனக்கு அது தேவையில்லம்மா. கடவுள் இருக்காரு. இந்த இவளுகளையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நல்ல ஒரு தனாவட்ட உட்காந்துருக்காரு, சாகாம உட்காந்துருக்காங்க உள்ள. இன்ன வரைக்கும் கடவுள் வந்து அது செய்வாரு. லேட்டா செய்வாருந்தா உள்ள ஒருத்த உட்காந்துருக்கான உத்தம புத்திர உட்காந்துருக்காருல, அவனே சாகாம இருக்கான், நான் ஏன் சாகணும்? அவனே இந்த கிழட்டு பையன் உள்ள உட்காந்துருக்கான், நான் ஏன் சாகணும்? நீ சாவாத. நீ உன் புருஷனோட போக அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. செயினை தரதுக்கு நீங்க போன் போட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு நான் போயிடுறேன். போனை போடுங்க, நான் கிளம்பி போயிடுறேன். அவ்வளவுதான். போனை போடுங்க, அவங்களுக்கு மேல் வீட்டுக்காரங்களுக்கு போனை போடுங்க. ஏமா அந்த செல்போனை